ஏறத்தாழ 573 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பிட்டு நம்முடைய நாடாளுமன்ற மாண்புடைய கட்டுமொழி நம்முடைய திருச்சி வைப்பு உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் யார் யாரெல்லாம் எம்பியாக அழைத்து கொண்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அதே போன்று துறையோட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி இந்த 60-40 நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. ஏன்னா இது பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது. நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அவங்க நாங்கள் இந்த பார்க்குறோம் இந்த சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே அவங்க செய்யலை. இருந்தாலும் துறையின் சார்பாக பல முறை நாங்கள் கடிதமும் எழுதியிருக்கிறோம். அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் இருந்து வரவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இது சம்பந்தமாக பேசியிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம். கூட்டத்தொடர் முடிந்து இத்தனை நாட்கள் கழித்தும் வரவில்லை என்று சொல்லும்போது தான் நேற்றே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னதான் வெளிநாடு பயணத்திற்கான அந்த பணிகளை சொன்னாலும் இந்த கல்வி என்று வரும்போது நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் ஒரு நிறுத்திவிடக்கூடாது. அது நீங்கள் உடனடியாக அது ஒதுக்கீடு 573 கோடி மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியே அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்இபியில் நீ உள்ள வா, என்இபியில் நீ வந்தால் மட்டும்தான் நான் இதை கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன் என்இபி 2020 தாங்க அது வந்துச்சு டிராப்டு. இந்த எஸ்எஸ் நீங்கள் சமகர சிக்ஷா 2018 முன்புலேருந்து படிப்படியாக ஒரு வருஷமும் நாங்கள் கேட்காமலே கொடுக்குது. 60-40 ரேஷியோ பிஏபியில் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் அப்ரூவல் ஆனதுக்கப்புறமேட்டு நம்முடைய மாநில அரசும் ஒன்றிய அரசும் உட்காந்து பேசி அதில் 60-40 நாங்கள் 3500 கோடி ரூபாய் கொடுக்குறோம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவங்களுடைய பங்கு 2,000 கோடி ரூபாய் இருக்கும். அந்த 2,000 கோடி ரூபாய் அவங்க என்ன தருவாங்கன்னா 1,800 கோடி 1,900 கோடி அவங்க ஒரு கணக்கீடு போட்டு கொடுப்பாங்க. நாம நம்முடைய மாநில அரசோட பங்கை கொடுத்து தான் மாணவ செல்வங்களுக்கு அது டீச்சர்ஸ் ரிலேட்டட் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, உண்டு உறைவிட பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, எஸ்கார்ட் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மலை பிரதேசம் பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கும். அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வரும்போது அதற்கென்று தனியாக ஒரு நிதி வழங்குவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து அனைவருக்கும் கல்வி தானே சொல்லணும். யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கல்வி மறுத்துவிடக் கூடாது, அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் தானே ஒன்றிய அரசும் அதானே நீங்கள் சொல்றீங்க, நாங்களும் அதானே நாங்கள் சொல்றோம். ஆனால் இன்னைக்கு ஏதேதோ காரணம் சொல்லி இதில் வந்தால் தான் தருவேன், என்இபி அக்செப்ட் பண்ண தான் தருவேன் என்று சொல்லுகிறது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டது. அதனால தான் நேற்று நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக இந்த நிதி நீங்கள் தர வேண்டும், நீங்கள் தருவீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது பொறுத்து தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையில தமிழகம் இணைஞ்சே ஆகணும், மத்திய அரசு அழுத்தத்தை தருகிறதா தமிழகம்? உண்மைதான். இது நாங்கள் நேரடியாக பார்க்க நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்சிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும், பிஎம்சிங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நீங்கள் என்இபி, ஏன்னா பிஎம்சி என்ன சார் அப்படின்னா அதில் என்இபியை சார்ந்துக்கின்ற கொள்கைகள்லாம் வருது, இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கே தெரியும், மொழி என்று வரும்பொழுது இது முன்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு நான் சொல்றது, நீங்க தேன் கூட்டுல கை வைக்கிற மாதிரி தான். இது ஏன் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட்டை 2030 ஜிஆர் கிராஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ 50 தாண்டுங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தாண்டிட்டோம். இப்படி படிப்படியா ஒவ்வொன்றையும் நாங்க கல்வி சார்ந்து நாங்க நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களுக்கு என்கரேஜ் தானே பண்ணோம். நீங்க நாங்க கேட்கறத காட்டிலும் அப்பா தமிழர் நல்லா செய்யறாங்க, நாங்க பணம் தரம்பா, இன்னும் ஒன்று பாருங்க, இந்த மாடலை நாங்க மற்ற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்றதானே ஆரோக்கியமாக இருக்கும். தயவுசெய்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லயே மறந்துடுறீங்களா நீங்க? இது உங்க சைடு மட்டுமா இருக்குது, கணக்கு ஒத்திசைவு தானே, மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்ந்து தானே முடியும். அதே மறந்துடுறீங்களே, மறந்து என்இபி நீங்க உள்ளவான்னு ஏன் அந்த அழுத்தத்தை தருவீர்கள் என்பதை நான் கேட்க தோன்றுகிறது. அது இன்னைக்கு நம்ம படிப்படியாக நான் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். நம்ம இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்டேஷன் 50 தாண்டி போகுதுன்னா நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் இன்னைக்கு பிள்ளைங்களை நாங்கள் தயார்படுத்தி அனுப்புகிறதுடைய ஒரு விளைவு தான். அதை இந்த ஒன்றிய அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து கல்வியை பொறுத்த வரைக்கும் விவாதம் ஒரு பக்கம், முதலமைச்சர் ரொம்ப இந்த கொள்கை என்பது விவாதம் சம்பந்தமான கொள்கை, அது ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கான பணத்தை ஏன் நீங்க நிறுத்துறீங்க? நீங்க அதை கொடுங்க. அந்த விவாதத்துல யார் ஜெயிக்கிறோம், நீங்க ஜெயிக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம், அப்புறம் மாத்தலாம், அது மக்களிடம் விட்டு விடலாம்.
ஆனா கல்வி என்ற போது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. தயவு செய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிக்கிறேன். எப்படி சமாளிக்க போறோம்? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 3 வருஷத்துல உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நாங்கள் பேசும்போது நம்முடைய எம்பி துரைவைக்கு முதற்கொண்டு பேசுனதான் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்களே, எங்களுக்கான பங்கு தருங்கன்னு சொன்னாங்க. அதையே நாங்கள் சமாளித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்பொழுதும் நாங்கள் இதை சமாளித்து, ஏன்னா இது வந்து சாதாரண மாணவர்களுடைய கல்வி மட்டும் இல்லை, தரமான கல்வி வழங்க வேண்டியது எங்களுக்கு கடமை. எத்தனை 10,000 15,000 டீச்சர்ஸ்க்கான சம்பளத்தையே அவங்க நிறுத்துறாங்கிற அளவுக்கு நீங்க போறாங்க இதுல. ஆக இதையெல்லாம் விட்டு விடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை, எங்களுடைய மாணவ செல்வங்களை விட்டு விடாமல் நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசோடைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை.